தேனி லோயர் கேம்பில் உள்ள மாணவர்கள் விடுதிக்கு சமூக நலத்துறை அதிகாரிகள் சீல் வைக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் கம்பம் லோயர் கேம்பில் உள்ள தனியார் குழந்தைகள் காப்பக விடுதியில் 96 மாணவ மாணவிகள் தங்கி பயின்று வருகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் கேரள மாநில தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்கும் தமிழர்களின் குழந்தைகள். இங்கு தங்கியிருந்த 10ஆம் வகுப்பு மாணவிகளில் 2 கடந்த சில நாட்களுக்கு முன்பு விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றதை தொடர்ந்து அவர்கள் தேனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதைத் தொடர்ந்து இந்த விடுதியில் சமூக நலத்துறை அலுவலர் யசோதா தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். விடுதியில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் காப்பகத்திற்கு சீல் வைக்க முடிவு செய்த அதிகாரிகள் மாணவர்களை வேறு இடத்திற்கு மாற்றும் நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த மாணவர்களின் பெற்றோர்கள் சீல் வைப்பதை கண்டித்து காப்பகத்தை முற்றுகையிட்டு மறியலில் ஈடுபட்டனர். மாணவர்களின் பாதுகாப்பிற்கும் கல்விக்கும் அதிகாரிகள் முழு உத்தரவாதம் அளித்த பின்னர் காப்பகத்திற்கு சீல் வைப்பது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் வலியுறுத்தினர். ஹாஸ்டல் சரியில்லை, சட்டப்படி வந்தது தவறு அப்படின்னு இவங்க அடைக்கிறாங்க. அவங்க சட்டப்படி எது வேணாலும் செய்யலாம். ஆனால் எங்களுடைய குழந்தைகளை பெற்றோர்களுடைய விருப்பத்துக்கு மாற கடத்தி செல்வதற்கு ஏன் முயற்சி செய்தார்கள்? எங்களுடைய கேள்வி. அரசே இந்த ஹாஸ்டலை எடுத்து நடத்தணும். அந்த அரசு ஹாஸ்டலை எடுத்து நடத்தினாதான் எங்களுடைய குழந்தைகளை கல்வி தொடர முடியும். அதுதான் அரசுக்கு நாங்கள் கொடுக்கிற வேண்டும். பெற்றோர் நடத்திய முற்றுகை போராட்டத்தால் காப்பகத்திற்கு சீல் வைக்கும் நடவடிக்கை கைவிடப்பட்டது. போராட்டம் நடத்தியவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி மறியலை கைவிட செய்தனர்.